பௌர்ணமி தினத்திலிருந்தோ, அமாவாசையிலிருந்தோ 8வது நாள அஷ்டமின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவா அந்த அஷ்டமி காலத்துல ஏதோ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்ப அஷ்டமின்ற தினத்த எதற்கு தான் பயன்படுத்துதுன்ற கேள்வி வரும் பட்சத்துல, ஜோதிட தகவல்கள்ல ஒரு சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல அரசன் வந்து இன்னொரு நாட்டோட போர் தொடுக்க போம்போது, போர் முரசுன்றத கொட்டுறத அஷ்டமி அன்னைக்கு தான் கொட்டுவாங்களாம். 2வது ஏதோ ஒண்ணு களவு போயிருச்சு. அதாவது திருட்டு போயிருச்சு. அத புகார் அளிக்க காவல் நிலையம் சொல்றப்ப, அஷ்டமி தினத்துல போய் தான் சொல்லுவாங்களாம். 3வது ஏதாவது ஒரு கடன் அடைக்க போறீங்க. ஏதாவது வாங்குன காச குடுக்க போறீங்க. மிகப்பெரிய தொகை. அப்ப அஷ்டமி தினத்துல கொண்டு போய் அத குடுக்குறப்ப, அது விரைவில் அடைபட்டு விடுமாம். அப்ப இதிலிருந்து ஒரு சூட்சமமான விஷயம் என்ன தெரியுதுன்னா, அஷ்டமி அன்னியில ஏதாவது தொடங்குனா அது வேகமா முடிஞ்சு போயிரும். அப்படிங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப அஷ்டமி தினத்தன்னைக்கு வெளியூர் போகணும். அவசியமான ஒன்று அப்படிங்கிறப்ப, உங்க ஊர் எல்லையில இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோவில்ல ஒரு எலுமிச்சை பழத்த வச்சுட்டு, அத தன்னுடைய மடியில கட்டிக்கிட்டு அல்லது பாக்கெட்ல போட்டுக்கிட்டு, அந்த காரியம் நிறைவேறும் வரை இருந்துட்டு, திருப்பி வர்றப்ப உங்க ஊர் எல்லையில உள்ள குளத்துல போட்டு வரப்ப அஷ்டமி தோஷம் விலகுங்களாம்.